ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30. நித்திக்கு ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கடையில் வாங்கிட்டு வந்து இதுக்கப்புறம் தான் லஞ்சு சமைக்கணும். மதியம் லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை தொக்கும் கருவாடு சம்பல் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. நித்திக் டியூஷன் கிளம்பிட்டான். நானும் பாப்பாவும் கொஞ்சம் துணி தைக்க வேண்டியது இருந்துச்சு. அதை போய் தைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு இந்த டைமில் தூக்கம் வந்துடும். தூங்கிடுச்சுன்னா நைட்டு தூங்காது. ஸோ அதனால தான் ஈவினிங் அப்படியே வாக்கிங் மாதிரி வெளியில் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு பப்பாயா கட் பண்ணி கொடுத்தேன். நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது காலையில் செஞ்ச இடியாப்பம் இருந்துச்சு. பன்னீர் நிறையா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பன்னீர் கொத்து சப்பாத்தின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அந்த சப்பாத்திக்கு பதிலாக இதில் வந்து இடியாப்பத்தை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பண்ணேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. குழந்தைங்க 2 பேருமே சாப்பிட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவும் தனியாக பண்ணியிருந்தேன். அதையும் இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டோம்.